அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். அல்ஹம்துலில்லா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதில் அன்பியாஇ வல் முர்சலீன். சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. ربي يسر ولا تعسر. ربي تمم بالخير. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்ஹம்துலில்லா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஜஸரியா கவிதையினுடைய அந்த முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஜஸரியா கவிதையின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக அல்ஹம்துலில்லா இந்த கவிதையின் மூலமாக தஜ்வீதுடைய சட்ட திட்டங்களை வந்து நம்ம போயம் வடிவத்துல, அதாவது கவிதையுடைய வடிவத்துல வந்து மிக தெளிவாகவும் அழகாகவும் விவரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து இது தஜ்வீதுடைய அறிவை வந்து ஆழ்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வந்து முக்கியமான வழிகாட்டியாகவும் இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மனப்பாடத்திற்கு வந்து எளிதான முறையிலும் இருக்கும். அதே போல கவிதையினுடைய வடிவத்துல இருப்பதன் காரணத்தினால மாணவர்கள் வந்து இதை எளிதான முறையில வந்து மனனம் செஞ்சு, அதே போல ஆஹ் இது வந்து அவர்களுடைய தஜ்வீதுடைய ஞானத்தை வந்து வழிப்படுத்துறதுக்கும் காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உலகளாவிய இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கவிதை வந்து உலகம் முழுவதும் வந்து அதிகமான மதரசாக்கள்ல வந்து பரவலாக கற்றுக் கொடுக்கப்படுது. அல்ஹம்துலில்லா. குரானை வந்து நம்ம சரியாக வாசிக்க வந்து இது வழிகாட்டியாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது தஜ்வீதுடைய சட்ட திட்டங்களை வந்து தெரிஞ்சு சரியான முறையில வந்து குரான் ஓதுவதற்கும் வந்து இந்த கவிதை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆம், இந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா 107 வரிகளை கொண்ட கவிதையாக இருக்கும். அதாவது 107 பிளஸ் 2 வரிகள், மொத்தம் வந்து 109 வரிகளை கொண்ட கவிதையாக இது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது வந்து பாத்தீங்கன்னா 107 வரிகள் பிளஸ் அந்த 2 வரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹம்து மற்றும் சலவாத்தோட சேர்ந்து 109 வரிகளை கொண்ட கவிதை இது. அதே போல இந்த போயமை வந்து நம்ம மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கும் போது அதனுடைய மஹ்ரத் சிஃபத் போன்ற விஷயங்கள் எல்லாம், அரபிக் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மஹ்ரத் சிஃபத் போன்ற விஷயங்கள் எல்லாம் அதுலயே வந்து சரிபார்க்கப்பட்டு நம்ம வந்து கரெக்ஷன் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸரியா கவிதை அப்படிங்கிறது வந்து தஜ்வீதுடைய கல்விக்கான ஒரு அடிப்படையான அவசியமான நூலாக கருதப்படுது. அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி தமிழ்ல வந்து தஜ்வீத் கற்பிக்கப்படக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இது முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கு. அல்ஹம்துலில்லா. நம்ம வந்து தஜ்வீதை வந்து ஆழமா கற்றுக்கொள்ளணும், டீப்பா நம்ம போய் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விரும்பணும்னா ஜஸரியாவை வந்து மனப்பாடம் செஞ்சு, அதே போல அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம அதை உணர்ந்து செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் அது மிகவும் பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. நம்ம இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் லெசனுக்குள்ள இன்னைக்கு போவோம். ஃபர்ஸ்ட் பாப் பாத்தீங்கன்னா அல் முகத்திமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يقول راجي عفو رب سامعي محمد بن الجزري الشافعي. الحمد لله وصلى الله على نبيه ومصطفاه محمد وآله وصحبه ومقرئ القرآن مع محبه. وبعد إن هذه مقدمة فيما على قارئه أن يعلمه، إذ واجب عليهم محتم قبل الشروع أولا أن يعلموا مخارج الحروف والصفات ليلفظوا بأفصح اللغات، محرر التجويد والمواقف وما الذي رسم في المصاحف من كل مقطوع وموصول بها وتاء أنثى لم تكن تكتب بها.
இதனுடைய அர்த்தம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யகூலு ராஜிஅ ஃபி ரப்பின் சாமிஇ. ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். யகூலு ராஜிஅ ஃபி ரப்பின் சாமிஇ. யாவற்றையும் செவி ஏற்கக்கூடிய ரப்பின் மன்னிப்பினை ஆதரவு வைத்தவராக முஹம்மது இப்னுல் ஜஸரி ஷாஃபிஈ, முஹம்மது இப்னு ஜஸரி ஷாஃபிஈ, ஷாஃபி மத்ஹபை சார்ந்த அவர்கள் கூறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய விளக்கம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் லைனுடைய விளக்கம் என்னங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யகூலு ராஜிஅ ஃபி ரப்பின் சாமிஇ. இமாம் அவங்க வந்து ஒரு பெரிய ஆலிமாவும் காரியாகவும் திகழ்ந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வந்து மரணிச்சு பல வருடங்கள் ஆயிருச்சு. பெரிய அளவுல வந்து கல்வியால உயர்ந்த அறிஞர்கள் வந்து தங்களுடைய நற்செயல்களை வந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய இல்மின் சிறப்பை வந்து வெளிப்படுத்தாம இருப்பது போலவே வந்து தங்களுடைய தாழ்மைத்தனத்தையும் பணிவான தன்மையும் வந்து இந்த கவிதையின் வரியின் மூலமாக அந்த தொடக்கத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது இப்னுல் ஜஸரி ஷாஃபிஈ. இமாம் அவங்களுடைய பெயர்கள் பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முஹம்மது. சரிங்களா? அவங்களுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முஹம்மது இப்னி அலி இப்னி யூசுப் அப்னி அல் ஜஸரி ரஹிமஹுல்லாஹு தஆலா. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இவங்களை வந்து இப்னு ஜஸரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாராலும் அழைக்கப்பட்டிருக்காங்க. இமாம் அவங்களுடைய பிறப்பு மற்றும் பிறந்த இடம் பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இமாம் அவங்க வந்து ஹிஜ்ரி 751 ஆண்டு ரமதான் பிறை 25ல வெள்ளிக்கிழமை இரவு தராவி தொழுகைக்கு பிறகு பிறந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆங்கில வருடப்படி எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 30/11/1350 ஆண்டு பிறந்திருக்காங்க. இவங்க வந்து திமிஷ்க்ல சிரியாவில் இருக்கக்கூடிய பசாயின் அப்படிங்கிற ஊர்ல வந்து பைனஸ் சுவரைன், அதாவது இரு சுவர்களுக்கு மத்தியில வந்து பிறந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அவங்களுக்கு வந்து இப்னுல் ஜஸரி அப்படிங்கிற சிறப்பு பெயர் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இமாம் அவங்களுடைய பரம்பரை வந்து ஜசீரத்து உமர் பின் அல் ஹத்தாப் அஸ்ஸஅலபி அப்படிங்கிற தீவுல வந்து பிறந்ததன் காரணத்தால தீவின் மகன், அதாவது அல் ஜஸரி அப்படின்னா வந்து தீவுன்னு அர்த்தம். தீவின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பெயரால அவங்கள அழைச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அவங்களுடைய தந்தையை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா இறை அச்சம் நிறைந்தவராகவும் அல் குர்ஆனை மனனம் செய்த ஆஃபீஸாகவும் அதே போல ஒரு வியாபாரியாகவும் இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அவர்களுடைய பிறப்பின் பின்னணி, துவா, பொறுமை, வழிகாட்டல், அதன் பிரதிபலன் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இமாம் வந்து அவங்களுடைய பெற்றோரின் திருமணத்திற்கு பிறகு, அதாவது அவங்களுடைய பெற்றோர்களுடைய திருமணத்திற்கு 40 வருடத்துக்கு பிறகுதான் வந்து இமாம் ஜஸர் ரஹ்மத்துல்லா அவங்க வந்து பிறந்திருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற போயிருக்கும் போது அவங்களுடைய தந்தை, அதாவது இமாம் அவங்களுடைய தந்தை வந்து அவங்களுடைய மனைவிக்கு வந்து ஜம்சம் தண்ணி அதிகமாக குடிக்கும்படி அறிவுறுத்துறாங்க. ஜம்சம் தண்ணீரை வந்து அதிகமா குடிச்சிட்டு அதே போல குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்ய சொல்றாங்க. அதே போல அந்த குழந்தை பிறந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தையை வந்து நான் ஒரு ஆலிமாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிற நீயத்தோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் அவங்க வந்து அந்த ஜம்சம் தண்ணீரை வந்து பருகுறாங்க. அதே நம்பிக்கையோடும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவின் நாட்டத்தின்படி அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய ஹஜ்ஜு முடிஞ்ச அந்த ஒரு ஆண்டு காலத்திலேயே வந்து இமாம் ஜஸர் ரஹ்மத்துல்லா அவங்க வந்து பிறக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
இமாம் ஜஸர் ரஹ்மத்துல்லா அவங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இமாம் அவங்க வந்து சிவந்த வெண்மையான நிறத்தை கொண்டவராகவும் இருந்திருக்காங்க. அதே போல அவங்க வந்து அவங்களுடைய 13வது வயதிலேயே வந்து குரான் முழுவதையும் மனம் சேர்ந்த ஹாஃபிஸாக திகழ்ந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். தங்களுடைய 14வது வயதுல பாத்தீங்கன்னா தொழுகை நடத்தக்கூடிய இமாமாக திகழ்ந்திருக்காங்க. கவிதை இயற்றுவதில் வந்து தேர்ச்சி பெற்றவராகவும் தெளிவாக பேசக்கூடியவராகவும் ஃபசிஹ் மற்றும் மார்க்கத்தில் வந்து பல துறைகளிலும் சிறந்த ஞானம் பெற்றவராகவும் இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் அவங்க வந்து சகல துறைகள்ல சிறந்து விளங்கினாலும் கூட அவங்க வந்து குரானுடைய துறையை வந்து வந்து தெரிவு செஞ்சிருக்காங்க. இமாம் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கு. இமாம் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, அபுல் ஹைர், நலவுடைய தந்தைன்னு அர்த்தம். அபு அப்படின்னா வந்து தந்தை, அல் ஹைர்னா நலவுடைய தந்தைன்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஷைஹுல் குர்ரா. ஷைஹுல் குர்ரா, ஷைஹ்னா வந்து தலைவர், அல் குர்ரா அப்படின்னா காரிகள். ஷேகுல் குர்ஆன காரிகளின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பெயரால சிறப்பு பெயரால அழைக்கப்பட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஜஸர் ரஹ்மத்துல்லா அவங்களுடைய அவங்க வந்து கல்வி கற்க சென்ற இடங்கள் மற்றும் ஆசிரியர்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவங்க கல்வி கற்க சென்ற இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, திமிஷ்கில் இருக்கக்கூடிய, அதாவது சிரியா, மதீனா, அப்புறம் மிஸ்ரில் இருக்கக்கூடிய எகிப்து, இந்த 3 இடங்களுக்கும் வந்து அவங்க கல்வி கற்கிறதுக்காக சென்றிருக்காங்க. சிரியாவில் அவங்க கல்வி கற்றும் போது அவங்களுடைய ஆசிரியர்கள் பெயர் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சிரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அபு முஹம்மத் அப்துல் வஹாப் இப்னு யூசுப் இப்னு சல்லாப் அப்படிங்கிற ஆசிரியர் கிட்ட முதலாவது ஆசிரியர் அவங்கள்ட்ட கத்துருக்காங்க. இரண்டாவது ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஷேக் இப்ராஹிம் இப்னு அப்துல்லா அல் ஹமவி அல் முஅத்தபி அப்படிங்கிற ஆசிரியர் கிட்ட ஹிஜ்ரி 767ஆம் ஆண்டு கற்றிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். சிரியாவுல வந்து இந்த 2 ஆசிரியர்களிடம் கல்வி கற்றதுக்கு அப்புறம் இமாம் அவங்க வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய அந்தலூஸ் அப்படிங்கிற ஊர்ல வந்து கிராத்துடைய கலையில வந்து தேர்ச்சி பெற்ற ஆலிம்கள் இருப்பதை வந்து அறிந்து கொள்றாங்க. அப்ப வந்து அங்க போய் அவங்க வந்து இந்த கிராத்துடைய கலையை கற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய தந்தை கிட்ட போய் அனுமதி கேட்கிறாங்க. ஆனா அவங்க தந்தை வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுக்க மறுத்துடுறாங்க. அதனால இமாம் அவங்க வந்து அந்தலுஸ்க்கு போகாம அது தடுக்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா, கல்விக்கான முதல் வெளிநாட்டு பயணம், இமாம் ஜஸர் ரஹ்மத்துல்லா அவங்களுடைய கல்விக்கான முதல் வெளிநாட்டு பயணம் என்னங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு வந்து ஹிஜ்ரி 768ல வந்து இமாம் அவங்க வந்து தங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக மக்காவிற்கு ஹஜ்ஜுடைய கடமை செய்வதற்காக மக்காவிற்கு செல்றாங்க. அங்க போயிருக்கும் போது மதீனாவுல வந்து கிராத்துடைய கலையில தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அதை அறிஞ்சிட்டு என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுக்கு வந்து கிராத்துடைய கலையை கற்றுக்கொள்வதற்காக இமாம் அவங்க போறாங்க. அப்ப இமாமுடைய முதல் வெளிநாட்டு பயணம், கல்விக்காக சென்ற முதல் வெளிநாட்டு பயணம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மதீனா. சரிங்களா? மதீனாவுல இருக்கக்கூடிய ஆசிரியர் பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது அபி அப்துல்லா முஹம்மத் பின் சாலிஹ் அல் ஹுதைபி அல் அன்சாரி. அவங்கள்ட்ட வந்து ஹிஜ்ரி 768ஆம் ஆண்டு வந்து மதீனாவுல வந்து அல்ஹம்துலில்லாஹ் இமாம் அவங்க வந்து கல்வியை கற்றுக்கொள்றாங்க. இந்த இவங்களை வந்து ஷேகுல் மதீனா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எகிப்து ஆசிரியர்கள், அடுத்து எகிப்து ஆசிரியர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இமாம் அவங்க வந்து கல்வி கற்க அதிகமாக சென்ற இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எகிப்து தான். சரிங்களா? எகிப்தை நோக்கி கல்விக்காக 3 முறை பயணிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எகிப்த், யமன், சிரியா போன்ற இடங்கள்ல வந்து சனது ஆலியா என்று சொல்லக்கூடிய நபியின் கோர்வைக்கு அருகில் உள்ளோர் வந்து அதிகமாக வசிச்சிருக்காங்க. அதன் காரணத்தினால அல்ஹம்துலில்லாஹ் அவங்க அங்க அதிகமாக பயணம் சென்றிருக்காங்க கல்விக்காக. அங்க எந்தெந்த ஆசிரியரிடம் வந்து கல்வி கற்றுக்கொண்டாங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அபூபக்கர் ஐதூதி பின் அப்துல்லா அஷ் ஷஹீத் இப்னு அல் ஜுந்தி ரஹிமஹுல்லா.
அவங்க கிட்டையும், அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது ஆசிரியர் வந்து அபுல் ஹசன் முஹம்மது பின் அப்துர் ரஹ்மான் பின் அலி பின் அஸ்ஸாயிக் ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட வந்து இரண்டாவது ஆசிரியராக அவங்கள்ட்டையும், மூன்றாவதாக அபு அப்துல் ரஹ்மான் பின் அஹ்மத் பின் அலி பின் அல் பக்தாதி ரஹிமஹுல்லா இவங்க கிட்ட வந்து ஹிஜ்ரி 778ஆம் ஆண்டு வந்து கல்வி கற்றுக்கொள்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அபூபக்கர் பின் ஐதூதி பின் அப்துல்லா அஷஹீர் பின் அல் ஜுந்தி ரஹிமஹுல்லா அவங்க கிட்ட வந்து ஹிஜ்ரி 769ல வந்து கிராத்துடைய கலையை கற்றுக்கொள்றாங்க. இரண்டாவது ஆசிரியர் வந்து அபுல் ஹசன் முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் பின் அலி பின் அஸ்ஸாயிர் ரஹிமஹுல்லா அந்த ஆசிரியரிடம் வந்து ஹிஜ்ரி 771ல வந்து ஃபிக்ஹ் மற்றும் ஹதீஸுடைய கலைகளை வந்து கற்றுக்கொள்றாங்க. மூன்றாவது ஆசிரியர் வந்து அபு அப்துல் ரஹ்மான் பின் அஹ்மத் பின் அலி பின் அல் பக்தாதி ரஹிமஹுல்லா இவங்கள்ட்ட வந்து ஹிஜ்ரி 778ஆம் ஆண்டு கல்வியை கற்றுக்கொள்றாங்க. அல்ஹம்துலில்லா. இந்த 3 ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா கிராத்துடைய கலை, குரான் இறங்கிய விதம், ஃபிக்ஹ், ஹதீஸ் போன்றவற்றை கற்றதுக்கு அப்புறம் வந்து பல தடவை வந்து குர்ஆனை வந்து ஹத்மா செஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லா. ஹிஜ்ரி 778ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 3வது தடவையாக எகிப்திற்கு வந்து போறாங்க. எகிப்திற்கு போகும்போது பயணிக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களுடைய மகனையும் அழைச்சிட்டு போறாங்க. அவங்களுடைய மகன் உடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அபுல் அபுல் ஃபத்ஹ் முஹம்மது அபுல் ஃபத்ஹ் முஹம்மது சரிங்களா. அவங்க வந்து ஹிஜ்ரி 777ல பிறக்கிறாங்க. இவங்க வந்து 778ல எகிப்துக்கு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அல்ஹம்துலில்லா. இமாம் அவங்களுடைய பயணமும் அவங்களுடைய சேவைகளும் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அபு சல்லார் அப்படிங்கிற ஆசிரியரின் மறைவிற்கு அவங்களுடைய ஆசிரியரின் மறைவிற்கு பின்னாடி வந்து ஜாமியுல் உமவி அப்படிங்கிற பள்ளிவாசல்ல வந்து தாருல் குர்ஆன் என்ற பெயர்ல வந்து மதர்சா ஒன்ன வந்து ஆரம்பிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இங்க வந்து குர்ஆன் சம்பந்தமான இல்முடைய அறிவு எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்கறாங்க. ஜாமியுல் உமவி பள்ளிவாயில்ல வந்து பெரிய குப்பா ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு பேர் வந்து குப்பத்துன் நஸ்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு கீழாகத்தான் வந்து தாருல் குர்ஆன் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து இமாம் அவங்கள வந்து நீதிபதியாக ஹிஜ்ரி 797ல வந்து நியமிக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஹிஜ்ரி 798ல பாத்தீங்கன்னா அதுவரை அந்த பயணம் வந்து தொடருது. அல்ஹம்துலில்லா. பின்னர் வந்து அந்த ஊரை விட்டு இமாம் அவங்க வந்து வெளியேறாங்க. இமாம் அவங்க வந்து அந்த ஊரை விட்டு வெளியேறும் போது அவங்க செல்லும் போதே வந்து அவங்க பயணிச்சுட்டு இருக்கும் போது அந்த கப்பல் வந்து உடைஞ்சு இடையிலேயே வந்து அந்த கப்பல் உடைஞ்சிருது. போற வழியிலேயே வந்து கப்பல் உடைஞ்சிருது. அப்ப புரூசா அப்படிங்கிற ஊர்ல வந்து அது கரை ஒதுங்கிருது, கரை தட்டிடுது. அப்ப இமாம் ஜஸர் ரஹ்மத்துல்லா அவங்க வந்து அதனால அந்த புரூசாவுல வந்து தங்கிடுறாங்க. இமாம் அவங்கள வந்து அப்ப அந்த டைம்ல வந்து ஒரு மனிதர் வந்து இமாம் அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருக்காங்க. அதாவது இமாம் அவங்கள சந்திச்சு அல் குர்ஆன் மற்றும் அதனுடைய கிராத்துடைய கலைகளை வந்து நம்ம கற்றுக்கொள்ள எண்ணி அந்த மனிதர் வந்து இமாம் அவங்கள வந்து மக்காவுல இருப்பதாக அறிஞ்சிட்டு அவங்கள பார்க்க வந்து போறாங்க. அப்ப மக்காவுக்கு செல்லும் வழியிலே வந்து அந்த கப்பல் வந்து கரை ஒதுங்கியதை வந்து அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட பிறகு வந்து அந்த மனிதர் வந்து ஜஸர் இமாம் ரஹ்மத்துல்லா அவங்க புரூசாவுல இருப்பதை அறிஞ்சு அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகிழ்ச்சி அடைஞ்சு இமாம் அவங்கள சந்திக்கிறாங்க. இமாம் ஜஸர் ரஹ்மத்துல்லா அவங்களிடமிருந்து அந்த மனிதர் வந்து அல் குர்ஆனம் மற்றும் கிராத்துடைய கலையை வந்து கற்றுக்கொள்றாங்க. அல்ஹம்துலில்லா. இமாம் அவங்களுடைய அல் குர்ஆன் இமாம் அவங்கள்ட்டே வந்து குர்ஆன் முழுவதையும் வந்து ஹத்மா செய்யறாங்க. அல்ஹம்துலில்லா. இமாமுடைய இல்மை பற்றி அறிந்த அந்த ஊர் ஆட்சியாளர் பாயஸ்தி கான் அப்படிங்கிறவங்க வந்து அந்த ஊர் மக்களுக்கு அறிவை பரப்பும் முயற்சியில அறிவை வந்து இந்த இல்முடைய விஷயத்த வந்து பரப்பக்கூடிய முயற்சியில வந்து ஈடுபடுறாங்க. அதுக்கு தகுந்த ஏதுவாக அவங்களுக்கு வழி அமைச்சு கொடுக்கறாங்க. அல்ஹம்துலில்லா. 6 வருடங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உஸ்மானிய ஆட்சி போரின் போது பாலஸ்தி கான் அவங்களுடைய இமாம் அவங்களும் வந்து போருக்கு செல்றாங்க. அந்த போர்ல வந்து பாயஸ்தி கான் அவங்க வந்து மரணிச்சிடுறாங்க. அதாவது
6 வருடங்களுக்கு பின்னாடி உஸ்மானிய ஆட்சி போரின் போது பாயஸ்தி கான் அவங்களோட இமாம் ஜசர் ரஹ்மத்துல்லா அவங்களும் போருக்கு போறாங்க. அந்த போர்ல வந்து பாயஸ்தி கான் அவங்க வந்து மரணிச்சிடுறாங்க. பிறகு வந்து பாத்தீங்கன்னா தைமூர் லங்க் அப்படிங்கிற ஆட்சியாளர் வந்து அந்த இடத்தை கைப்பற்றுறாங்க. இமாம் அவங்க வந்து கைது செஞ்சிடுறாங்க. போர் கைதியாக இமாம் ஜசர் ரஹ்மத்துல்லா அவங்க வந்து சிறையில் இருக்கும் போதுதான் வந்து தொய்யிபத்துன் நஷர் ஃபில் கிராஅத்தில் அஷர் அப்படிங்கிற ஆம், 10 ரிவாயத்துக்களை விரிவா விளக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து திரு எழுதுறாங்க. அல்ஹம்துலில்லா. அஷாரா ரிவாயத்துக்கள், அதாவது 10 ரிவாயத்துக்களை விளக்கக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து சிறையில இருந்தபடியே அவங்க வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு சொல்லுது. அல்ஹம்துலில்லா. பிறகு பாத்தீங்கன்னா அந்த கிதாப் வந்து 2 ஜூஸுகளை உடைய பெரிய புத்தகமாக அது ஒரு ஆழமான கருத்துடையதாக வெளியிடுறாங்க. அல்ஹம்துலில்லா. ஆட்சியாளர் ஹிஜ்ரி 804 வந்து இமாம் அவங்கள பற்றி அறிஞ்சு அவங்கள வந்து விடுதலை செஞ்சிடுறாங்க. இமாமும் இமாமுக்கென கஷ் ஈரான் ஈராக்கில் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கஷ் அப்படிங்கிற இடத்துல வந்து சேவை செய்வதற்கு உண்டான வழியை வகுத்து தராங்க. அல்ஹம்துலில்லா. பிறகு வந்து ஹிஜ்ரி 807 வந்து பாத்தீங்கன்னா தைமூர் லங்க் அவங்க வந்து வஃபாத் ஆகிடுறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இமாம் அவங்க வந்து தங்களுடைய சொந்த ஊரையே வந்து சென்றடைய நினைக்கிறாங்க. பின்னர் பாத்தீங்கன்னா ஹராசான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மாறுறாங்க. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹர்ரா அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்கிருந்து அந்த ஊர்ல வந்து சில காலம் தங்குறாங்க. ஹர்ராவில் உள்ள மக்கள் வந்து தாங்களும் குரானை சார்ந்த கலையை கற்க வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த டைம்ல வந்து இமாம் அவங்கள்ட்ட போயிட்டு வேண்டுகோள் வைக்கிறாங்க, நாங்களும் கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இமாம் அவங்க வந்து அதற்கிணங்க 10 ரிவாயத்துக்களை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லா. அவங்களுடைய சேவை பணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திற்கும் மாறி 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 போய் அவங்களுக்கு அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அல்ஹம்துலில்லா. பின்னர் பாத்தீங்கன்னா எஸ்த் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த இடத்துக்கு மாறுறாங்க. அங்க வந்து இமாம் வந்து தனது கல்வி சேவை வந்து தொடங்குறாங்க. அல்ஹம்துலில்லா. ஹிஜ்ரி 808 சூராஷ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வயது வயது வந்து முதிர்ந்த காரணத்தினால வேற எந்த இடத்துக்கும் அவங்களால போக முடியல. அப்ப வந்து அந்த ஊரை வந்து பீர் முகமது என்னும் ஆட்சியாளர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த ஆட்சியாளர் வந்து இமாமுக்கு வந்து நீதிபதியாக பதவி வந்து வழங்குறாங்க. அல்ஹம்துலில்லா. அல் குர்ஆனை சார்ந்த விடயங்களை அந்த ஊர் மக்களும் இமாம் அவங்களும் அந்த ஊர் மக்களுக்கு வந்து இமாம் அவங்க வந்து போதிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. சுராஷிலிருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொள்றாங்க. அல்ஹம்துலில்லா. சுராஷிலிருந்து புனித ஹஜ் பயணம் வந்து அவங்க மேற்கொள்றாங்க. வரும் வழியில வந்து ஷாம், சிரியா, யமன், எகிப்து போன்ற இடங்களை வந்து சென்றடைறாங்க. அல்ஹம்துலில்லா. அங்கும் வந்து சிறிது காலம் வந்து தங்குறாங்க. அங்கேயும் தங்கி அவங்களுடைய கல்வி பயணத்தை தொடங்குறாங்க. செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. பிறகு பாத்தீங்கன்னா ஷுராஸுக்கு வந்து ஆஹ் ஹிஜ்ரி 829 ஆண்டு வந்து சேர்றாங்க. அப்ப வந்து ஹிஜ்ரி 833 ரபியுல் அவ்வல் மாதம் ஜும்மாவுக்கு முன் அவங்க வந்து வஃபாத் ஆகிடுறாங்க. தாருல் குர்ஆன் என்னும் தனது மதர்சாவிலே வந்து அவங்க வந்து அடக்கம் செஞ்சிடறாங்க. அல்ஹம்துலில்லா. நெக்ஸ்ட் லெசன் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏன்னா இது ஒரு கோர்வையா இருக்கு. அல்ஹம்துலில்லா. அதனால நெக்ஸ்ட் லெசன் வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷானு.
Sister? Hello, sister. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய கிளாஸ் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி இன்ஷால்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ்க்கு உண்டான ஹக்க கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து நம்முடைய கிளாஸ் வந்து வீக்லி ட்வைஸ் நடக்கும். ஆ புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து காலையில 6:30 டூ 7:30 இன்ஷால்லா நம்மளுடைய கிளாஸ் நடக்கும். அதே போல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, டைம்க்கு இன்ஷால்லா அட்டெண்ட் பண்ணணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணத்தினால மட்டும் தான் வந்து நம்ம லீவ் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால மட்டும் நீங்க லீவ் போட வேண்டியது இருந்துச்சுன்னா, கிளாஸ் ஆரம்பமாகறதுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபார்ம் பண்ணிறணும். சரிங்களா? ஏன்னா வந்து இது எல்லாமே இஜாஸாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இன்ஷால்லா ஆல் ஓவரா பார்த்து தான் வந்து இஜாஸா குடுக்க முடியும். அதேபோல நம்ப அ கிளாஸ்ல வந்து நீங்க அட்டெண்ட் பண்றத வச்சு தான் வந்து அட்டெண்டன்ஸ் வந்து அ எடுக்குவோம். சரிங்களா? அப்ப வந்து அதுல பெர்சன்டேஜ் போடுவோம். அது எல்லாமே ஆல் ஓவரா பார்த்து தான் இன்ஷால்லா இஜாஸா குடுக்க முடியும். அதேபோல பார்த்தீங்கன்னா, அடுத்து ஆ டெய்லி வந்து போயம் வந்து மனனம் செஞ்சு போடணும். ரெக்கார்டிங் வந்து குரூப்லயே போஸ்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஆ ஏன்னா வந்து அப்பதான் அந்த கன்டினியூஷன் இருந்தா தான் வந்து விட்டு போகாம நம்மளுக்கு அது தொடர்ச்சியா மனனம் ஆயிக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கும் வந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க அட்டெண்டன்ஸ் எடுப்போம். அதுக்கும் பெர்சன்டேஜ் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து எப்பயுமே வந்து வாரம் நம்ப புதன்கிழமை வந்து இன்ஷா அல்லாஹ் தியரி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து அ அ இது போயம் மனனம் வந்து செய்வோம். சரிங்களா? அப்ப வந்து அ தியரியுடைய பார்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ரெக்கார்டிங் கிடைச்சிரும். அதனால வந்து நீங்க ரெக்கார்டிங் கிடைக்குது அப்படிங்கிற இதுல வந்து நீங்க அஜாக்கிரதையா இருந்துராம, லைவ் செஷன வந்து கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நான் இடையில கூட இன்ஷா அல்லாஹ் கேள்வி கேட்பேன். அதனால வந்து லைவ் செஷன் வந்து கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணணும். அதே மாதிரி வீக்லி நான் டீச் பண்றத வந்து அதுக்கு அடுத்த வாரம் வந்து போன வாரம் நடத்துனத வந்து இந்த வாரம் கேட்பேன். அந்த மாதிரி இந்த வாரம் நடத்துறத அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் கேட்பேன். அந்த மாதிரி வந்து வீக்லி நம்மளுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பேன். ஆ அதே போல நம்ம வந்து வெறும் போயத்த படிச்சோம். அதே போல ஆ அம் படிச்சுட்டோம் நம்ம சாதாரணமா அசால்ட்டா விட்டுறாம, படிச்சோம், போனோம் அப்படிங்கிறது இல்லாம அந்த கிளாஸ்க்கு உண்டான ஹக்க வந்து குடுத்து நம்ம நல்ல முறையில செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து நம்மளுடைய எல்லா காரியங்களையும் இலகுவாக்கி தரணும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.